ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறனால இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி 2 வகையான மில்க் ஷேக் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வகையான வித்தியாசமான மில்க் ஷேக் செஞ்சுருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த 2 வகையான மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி, டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னென்ன, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. சாக்லேட் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதாவது நான் டைரி மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்வீட் சாக்லேட் கிடைச்சாலும் நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுக்கு பொதுவாக சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 பீஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதோட 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 2லிருந்து 3 ஐஸ் கியூப், 1 கப் வந்து திக்கான பால், காய்ச்சி ஆற வச்ச பால், இதோட இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துறேன். சர்க்கரைக்கு பொதுவாக நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தேன், எது உங்களுக்கு ஹெல்தி ஆப்ஷனோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட யம்மியான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் லைட்டாக நம்ம சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஷேக்கை ஊற்றிடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து மேலே வந்து லைட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு நட்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் முந்திரி, பாதாம், அப்புறமா பிஸ்தா. அவ்வளோதான், நம்மளோட யம்மியான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. இப்போ அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது நல்ல ஹெல்தியான ஆப்பிள் மில்க் ஷேக். ஆப்பிள் மில்க் ஷேக் நார்மலாக செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பிளெண்டரில் 1 கப் வந்து ஆப்பிளை நல்லா கட் பண்ணி, ஒரு ஆப்பிள் மீடியம் சைஸில் ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதோட வந்து ஒரு பொடி ஒன்று சேர்க்க போகிறேன். இந்த பொடி பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாத்தையுமே, உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் வந்து பிடிக்குமோ அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா காய்ச்சி அதை நல்லா ட்ரை பண்ணி மறுபடியும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த கேரமல் ஃப்ளேவர் வரும். குழந்தைகளுக்கு வெறும் பால்லையே கூட நீங்கள் இதை போட்டு அடித்து கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மில்க் ஷேக்கோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கேரமல் நட்ஸ் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ப்ரௌன் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணி கேரமலைஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஹெல்தி. அடுத்ததாக இதோட 1 பிஞ்ச் வந்து ஏலக்காய் பொடி, அப்புறமா பால், காய்ச்சி ஆற வச்ச பால், இது வந்து 1 கப். அடுத்ததாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம், 2. சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கேரமல் பண்ணியிருக்கிறதுல இனிப்பு இருக்கும். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். இப்போ மூடி இதை பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, நம்மளோட ஆப்பிள் மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம எந்த மாதிரி வேணாலும் கார்னிஷ் பண்ணிக்கலாம். அந்த கேரமல் பண்ண நட்ஸ் பொடியை லைட்டாக தூவிக்கிறேன். இதோட மேலே வந்து கொஞ்சம் சாரப்பருப்பு, பாதாம் பல்லையெல்லாம் ஆட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது கூட கொஞ்சம் பிஸ்தா. நம்மளோட ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி. இந்த 2 வகையான மில்க் ஷேக்கையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.